வணக்கம் நண்பர்களே. இன்றே தேவியின் பயணம். தடுமாறும் பொழுது தாங்கி பிடிப்பவனும் தடமாறும் பொழுது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன். நண்பர்களே, எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான ஒரு பகுதி இருக்குன்னா அது நல்ல நண்பர்களோட இருக்குது தான். நண்பர்கள் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த நண்பன் உண்மையான நண்பனாகவும் இருக்கணும். நம்ம தப்பு செஞ்சாலும் அது சரின்னு சொல்ல நண்பன் கண்டிப்பாக உண்மையான நண்பனாக இருக்கவே முடியாது. நம்ம தப்பு செய்யும் போது இது தப்புன்னு நமக்கு சுட்டி காட்டுற நண்பன் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட பக்கபலமாக நிற்கிறவங்க தான் உண்மையான நண்பர்களாகவும் இருக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான். நண்பர்களே, நம்மளை ஒருத்தவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம அவங்கள விட்டு விலகி இருப்போம். திரும்ப அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வாழ்க்கையில் அவங்க வராங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள ஏற்றுக்கிறது ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி முதுகில் குத்திட்டாங்க. திரும்ப அவங்க குத்த மாட்டாங்கங்கிறது எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் திரும்பியும் உங்கள் வாழ்க்கையில் அவங்களால பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த இறைவன் கூட உங்களை காப்பாற்றுறது கடினம்தான். ஏன்னா அந்த இறைவன் ஒரு வாட்டி உங்களை காப்பாற்றிருக்காரு அவங்கக்கிட்ட இருந்து. திரும்பியும் நீங்கள் அதே தப்பை செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் கூட உங்களை காப்பாற்றுறது கடினம்தான். சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.